என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் மேல் விசுவாசம் என்பதே. தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டானபடியினால் தீர்க்கதரிசியான எலியா கேரித் ஆற்றண்டையில் தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு வந்து கொடுத்தன. அந்த கேரித் ஆறும் வற்றி போனது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். கர்த்தர் சொன்னபடியே எலிசா போய் அந்த விதவையினிடத்தில் குடிக்கிறதற்கு தண்ணீர் வேண்டும் என்றான். தண்ணீர் கொண்டு வர அவள் போகிறபோது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், என்னிடத்தில் இருப்பது கொஞ்சம்தான், அதை நானும் என் மகனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துறதுக்காக 2 விறகுகளை பொறுக்கிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா என்றான். இதற்கு பிறகு கர்த்தர் உனக்கு பெரிய அற்புதத்தை செய்வார் என்றான். இந்த வார்த்தைகளை நம்பின அந்த விதவை அப்படியே செய்தாள். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு வரக்கூடும். ஆனால் சூழ்நிலைகள் அதற்கேற்றபடி இல்லாமல் அசாத்தியமாக இருக்கும்போது நாம் அதை விசுவாசிக்க முடியாமல் போய்விடும். ஆனால் இந்த சாரிபாத் விதவை எலியாவின் வார்த்தைகளை விசுவாசித்தாள். அவள் வீட்டின் பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் நாம் விசுவாசிப்போமாக. அற்புதங்களை பெற்று கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, இம்மட்டும் இதுவரையிலும் நீர் உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்துகிறீர். இன்னும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும்படிக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.